உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார் மார்னிங். யாருப்பா, என்ன வேணும்? சார் நான் உங்க ஸ்டூடெண்ட் மாறேன். உங்கள்கிட்ட +2 வரையும் படிச்சேனே. +2 மாறன். பார்க்கறது இவருதானா? பிரச்சனை இல்லை. தெரியுதா சார்? பழகின முகமா தெரியுது, ஆனா சரியா ஞாபகம் இல்லையே. சார் காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் ராமச்சந்திரன் பையன். ஓ நீயடா? அரண்டோல், எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. உள்ள வாடா, உள்ள வாங்க. வா போ போ. வா. வாங்க. வாடா. நீங்க உட்காருங்க சார். உட்காரு. உட்காருங்க சார், உட்காருங்க. அப்புறம் என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு என்ன தேடி வந்திருக்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார். 12th half yearly எக்ஸாமில் உங்கள் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனதுக்கு நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஃபெயிலான பல பேருக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன சொன்னேன்? உருப்பட மாட்டேன்னு திட்டினேனா? அது என்ன, எல்லாரும் திட்டுறது தான், பழகிடுச்சு. ஆனால் நீங்கள் வேற ஒன்று சொன்னீங்க. ஞாபகம் இல்லையடா? நான்லாம் காலேஜுக்கே போக மாட்டேன், எனக்கெல்லாம் எந்த வேலையும் செட் ஆகாது, சுட்டு போட்டால் எனக்கு கணக்கு வராது, கடைசி வரையும் நீ செவரேறி குதிச்சுட்டு தான் இருப்ப, கல்யாணம் கூட நடக்காது, உன்னை நம்பி எந்த பொண்ணும் வரமாட்டான்னு சொன்னீங்கல்ல. ஏய், அது ஏதோ கோவத்துல திட்டினது, அது இன்னுமா மறக்காம இருக்க? எப்படி சார் மறக்க முடியும்? நீங்க சொன்னது இன்னும் என் காதுல கேட்டுட்டு இருக்கு. இந்த மனப்பாடத்தை பாடத்துல பண்ணியிருந்தா பாஸ் ஆயிருக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்காக என்ன தேடி வந்திருக்க? நான் படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல வந்தியா? அப்படின்னா சந்தோஷம் தான்டா. நீ எல்லாம் இந்த மாதிரி ஆகணும் தானே நான் தேடினேன். நான் அப்படியே தான் சார் இருக்கேன். நமக்கு இப்பயும் கணக்கு சுட்டு போட்டாலும் வராது, காலேஜும் அறகுறை தான். அப்புறம் எதுக்குடா வந்த? நீங்க கடைசியா ஒண்ணு சொன்னீங்கல்ல, நீங்க என்ன பெருமையா சொன்னதுலயே கடைசி விஷயம், லாஸ்ட் அதுல பாஸ் ஆயிட்டேன். லாஸ்டாவா? கல்யாணம். ஆமா ஆமா, இவங்க தான் என் ஒய்ஃப், மிஸ்ஸஸ் வீரா மாறன். நீ இவனை கல்யாணம் பண்ணிட்டியாமா? நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிருக்கேன். புரியலையேடா? அது அப்படிதான் சார், அது போயிடுங்க. அதுவும் அப்படியா? சரி சரி சார், வீரானா வெறும் வீரா இல்ல சார், வீரா MBA. அது என்ன சொல்லுவாங்க, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏண்டா நீ படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டுன்னு சொல்லுவேன்னு பார்த்தா உன் பொண்டாட்டி படிச்சதை சொல்ற? பின்ன எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னீங்கல்ல, எப்படி மாஸ்டர் டிகிரி படிச்ச சூப்பரான சும்மா அம்சமான அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கேன். எப்படி இத சொல்லதான் இத்தனை வருஷம் கழிச்சு வந்தியா? ஆமா சார், நான் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கேன். பெரிய சாதனை தான். ராஜேஸ்வரி வரங்க. இவதான் என் ஒய்ஃப். வணக்கம்மா. உட்காருங்க உட்காருங்க. யாருங்க? என் ஸ்டூடெண்ட். ஓ, ஜவுளி கடை வச்சிருக்காருல்ல ராமச்சந்திரா, ஆமா அவர் பையன். ஓ, இவன் அடங்காம இருந்தான்னு இவனுக்கு கல்யாணமே ஆகாது, உருப்படவே மாட்டான்னு சொல்லி இவனை திட்டினேன்னு சொன்னேன்ல. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, உருப்படியான பொண்டாட்டி கிடைச்சிருக்கான்னு காட்டுறதுக்கு வந்திருக்கான். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களாமா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. ஜூஸ் ஆவது குடிங்கப்பா. முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஜோடியா வந்திருக்கீங்க. இல்லம்மா வேண்டாம். இருமா, இருக்கட்டுமா, எடுத்து வரேன்.
எடுத்துக்கோ. ம் தேங்க்ஸ்மா. நன்றிம்மா. குடிங்கப்பா. ஆ. ஏண்டா ம் இத்தனை வருஷம் கழிச்சு என் மூக்க உடைக்க வந்திருக்க. சார், எப்போ நீங்கள் அப்படி சொன்னீங்களோ அப்போவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹனிமூன் போகிறனோ இல்லையோ என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து நேராக உங்கள்கிட்ட தான் வந்து ஆசீர்வாதம் வாங்கன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன் சார். அதான் வந்தேன். மத்த எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு கல்யாணத்தை பத்தி அப்பவே யோசிச்சிருக்கேடா. பெரிய ஆள்றா நீ. ஓ. ஆமா, காலேஜ் எல்லாம் போனியா? போனேன், ஆனால் அது ஒன்றும் நமக்கு சரிப்பட்டு வரல சார். கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. டிகிரி முடிக்கலன்னு சொல்ற? ஆ, கிட்டத்தட்ட ஆமாம். ஒழுங்கா படிக்கல. படிக்க ட்ரை பண்ண சார். அது சுற்றி இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணும்ல, அந்த சப்போர்ட் கிடைக்கல. பெரிய பெரிய அறிவாளிங்க மேதைங்கெல்லாம் டிகிரி முடிச்சுட்டா இருக்காங்க. ஓ, அப்படி வரியா? சரி, வேலை? வேலை நம்ம கடையிலே தான் சார் வேலை பார்க்குறேன். ஓ, ஓகே ஓகே. ஆ. இந்த ரெஸ்யூமை கொண்டு போய் வேற கடையில வேலைக்கு சேர முடியுமாடா? நமக்கே கையில் தொழில் இருக்கும்போது நம்ம ஏன் சார் வேற கடையில் போய் தொழில் தேடணும்? ஓஹோ, எவனும் கொடுக்க மாட்டாங்கிறத டீசெண்டா சொல்லி சமாளிக்கிற. போன் அடிக்குதுப்பா, எடுத்து பேசு. ஹலோ ஹலோ சார், சிக்னல் இல்லை, ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். ஆ ஹலோ, சொல்றா, கேக்குது. ஆ ஆ எப்படிம்மா அவனை பிடிச்ச? சார், சரியான ரெட்டவாலு. ஸ்கூல்ல ஏகப்பட்ட சேட்டை. எல்லா வாத்தியாரும் இவனை கண்டாலே அலறுவாங்க. ஆனா அவன் தப்பான பையன் இல்லம்மா, ரொம்ப நல்ல பையன். நல்ல மனசு. யாருக்காவது கஷ்டம்னா ஆளா போய் நிப்பான். அந்த வயசுலயே எனக்கு கூட பல உதவி செஞ்சிருக்காமா. எங்கிட்ட அடி வாங்குறது, திட்டு வாங்குறது எல்லாமே அவனுக்காக இருக்காது, அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்காகத்தான். நம்ம சந்தோஷத்தை விட நம்ம கூட இருக்கிறவன் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைப்பான். அவன் பிரச்சனையே அவனை பத்தி யோசிக்காம இருக்கிறதாம்மா. அதனால தானா என்னவோ இன்னும் அப்படியே இருக்கான். எப்பவுமே அவன் எண்ணமும் செயலும் சரியா இருக்குமா. என்ன, அது அவனுக்காக இருக்காது. தப்பா எடுத்துக்காதம்மா. அவன் முன்னாடி அவனை பத்தி நல்லதா பேசினா அவனுக்கு தலைக்கேறிடுல. அதனால தான் தனியா உங்ககிட்ட சொல்றேன். உண்மையை சொல்லணும்னா சரியான பையனை தான் நீ கட்டிக்கிட்டு இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.